இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, ஸ்கூலில் வந்துட்டு லவ் அஃபெக்ஷன் அப்படின்றது இன்றைக்கி வந்து சாதாரணமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் அன்றைக்கி வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயமா போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். இது வந்துட்டு ஒரு வசதியாக ஒருத்தன் வந்தான், கார் வச்சுருந்தான், காருக்குலேருந்து வந்து இறங்கி ப்ரப்போஸ் பண்ணான். ஷீ அப்செட் அப்படின்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கல. ஷீ அக்செப்டுட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது, இதை வந்து நம்ம யாரை வந்து இதில் நம்ம தப்பு சொல்கிறது, பேரண்ட்ஸா இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய வளர்ப்பு, அவங்களுடைய பழகின விதம் அப்படின்ற விஷயம் இன்றைக்கி வந்து நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, லைஃப்பில் இப்படி இருக்கிறதுனால வந்துட்டு அந்த சமூகம் வந்து யாரை வந்துட்டு தப்பாக பேசும் அப்படின்னா, பேரண்ட்ஸுடைய வளர்ப்பு சரியில்லை, அதனால தான் அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ இன்றைக்கி வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது, வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய பேர் ஒருத்தன் உண்மையாக இருந்தான், சரி ஓகே, ஒருத்தன் இதே விஷயத்த பண்ணி சில விஷயங்களை பண்ணி ஏமாற்றிட்டும் போயிடுறான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி வந்து சமூகத்தில் அக்செப்ட் பண்ணிக்கிறது, எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க. நிறையா இதுக்கு இந்த வீடியோவுக்கு வந்து ஆப்போசிட்டான கமெண்ட்ஸ் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. பேரண்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்ட்டு. பேரண்ட்ஸ் மிஸ்டேக்லாம் கிடையாது. நம்ம எதுக்கு எடுத்தாலும் பேரண்ட்ஸை வந்து தப்பு சொல்கிறது, அவங்க படிக்கிற இடங்களில், அவங்க வேலைக்கு போகிற இடங்களில் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் நம்ம பழகிற விதங்களும் தான் நம்மளுடைய எண்ணங்களை அப்படி மாற்றி கொண்டு போகிறது. நம்ம வளர்த்த பேரண்ட்ஸை எப்படி வந்து நம்ம தப்பு சொல்லலாம். அவங்க எல்லா இடங்களுக்கும் வந்துக்கிட்டே இருக்க முடியுமா, நீ இதை பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் இவங்க வந்து பண்ணாமல் இருப்பாங்களா. நம்ம வந்துட்டு எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்றோம், எப்படிப்பட்டவங்கள்ட்ட பழகிறோம், அதை பொறுத்து தான் இந்த சமூகத்தில் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம் அப்படின்றது இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே தெரியணும். நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து பேரண்ட்ஸ் மிஸ்டேக், பேரண்ட்ஸோட வளர்ப்பு சரியில்லை, அவங்க வந்து அவங்கள வந்து ஒழுங்காக வளர்க்கலை, பேரண்ட்ஸ் மேலே நம்ம எந்த தப்பும் சொல்ல முடியாது. ஒருவேளை பேரண்ட்ஸ் இப்படி இருந்திருக்கலாம், பேரண்ட்ஸோடைய மரபணு அப்படி இருந்திருக்கலாம், அவங்க சமூகத்தில் அவங்களும் அப்படி இருந்திருக்கலாம், அதனால் இதுகளும் அப்படி போயிருக்கலாம். சில இடங்களில் வளர்ப்பை மட்டும்தான் நம்ம வந்து தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். வளர்ப்பு தப்பு கிடையாது, வளர்ந்த விதங்களும் பழக்கப்பட்ட அந்த நபர்களும் தான் இந்த சமூகத்தில் நிறைய மாற்றங்களை செஞ்சுட்டு போயிடுறாங்க.